எந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலுமே அதில் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை தாண்டியும் வாங்க நம்மளோட சிஇஓ சந்திச்சு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு சேலரி அப்படிங்கிறது ஒரு நல்லா இருக்கும். ஸோ நான்வெஜ் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ், போத் வெஜ் அண்ட் நான்வெஜ். ஸோ உங்களுக்கு எல்லாமே டெய்லி நான்வெஜ் ப்ரொவைடர்ஸ். விஷயங்கள் இருக்கிறது நம்ம நேச்சர் அப்படியே சொல்ல முடியும், பட் இருக்கிறது சொல்ல முடியாது ஓப்பனா. ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, இதை பார்க்குற கண்டிப்பாக ஆல் த வியூவர்ஸ்க்கும் அந்த டவுட் இருக்கும். ஏன்னா இவ்வளோ கோர்சஸ் அப்படின்னும் பொழுது வாட் அபவுட் தி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்? ஹாய் ஆல், இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அசர்ட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூருக்கு தான் வந்திருக்கேன். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சொல்லணுங்க, சென்னையிலையும் இவங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் கோயம்புத்தூராக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு காலேஜ் அப்படின்னா there's multiple courses which is happening. பட் அதை தாண்டி இங்கே வந்து அவங்க ஏவியேஷன்ஸாக இருக்கட்டும், லாஜிஸ்டிக்ஸ் பற்றியாக இருக்கட்டும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெல் எக்விப்ட். எந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலுமே அதில் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை தாண்டியும் அலைட் கோர்ஸஸுமே நிறைய இருக்கு. ஸோ என்னென்ன நடக்குது இந்த காலேஜில், என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்? ஏன்னா நான் வந்து அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நான் வெளியில் ஒரு போர்டும் பார்த்தேன், இன்னைக்கு கல்ச்சுரல்ஸ் வேறு இருக்கு போல். அது தெரியாமல் நான் வந்துட்டேன் காலேஜுக்கு. ஸோ வாங்க நம்மளோட சிஇஓ சந்திச்சு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம், வெல்கம். ஹாய் சார், தேங்க்யூ ஸோ மச். ஐம் ஆல் டூயிங் குட். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இந்த காலேஜுக்கு வந்துட்டு அந்த ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ கிட்ட தான் நிறைய விஷயம் பேசணும்னு சொன்ன மாதிரி சாரும் வந்தாச்சு. நிறைய விஷயம் பேச போகிறோம். அஃப்கோர்ஸ் சாரை பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒரு நாள் பத்தாது. ஏன்னா எப்போவுமே அவர் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த ஹார்ட் ஒர்க் அவ்வளோ போடணும் அப்படின்னு. அந்த ஹார்ட் ஒர்க் போட்டதுனால தான் இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜ் அப்படின்னு நம்ம அசர்ட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்லலாம். ஸோ வி ஆர் ஹியர் டு மீட் அண்ட் ஹேவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன் வித் மிஸ்டர் முகமது ஏ ரிஸ்வான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். Thanks for coming. Thank you sir. I must only say because இது ரொம்ப நாளா பிளான்ல இருந்தது, பட் ஃபைனலி ஐ அம் ஹியர் டுடே. ஏன்னா ரைட் டைம். இப்போ எல்லாம் அப்படியே அந்த 12th எல்லாம் முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் எடுக்கலாம், என்ன படிக்கலாம், இல்ல டபுள் டிகிரி எடுக்கலாமா, இல்ல டிகிரியே இல்லாம கோர்ஸ் படிக்கலாமான்ற கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது then I thought this is the right choice. Let me step in. நிறைய விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சார், இந்த காலேஜ் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா ஒரு காம்படிஷன் மத்தியில வந்து ஒரு காலேஜ் எடுத்துட்டு போறது நாட் அட் ஆல் ஈஸி. ஸோ அது எவ்வளோ உங்களுக்கு காம்படிஷனா இருக்கு அண்ட் அதோட பெரிய சக்சஸ்னா நீங்க என்னன்னு பாக்குறீங்க? எல்லாரும் பண்றதை நம்ம பண்ணக்கூடாது, ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணும். நாட் லைக் இன்ஜினியரிங் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த மாதிரி இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இனோவேட்டிவ் கோர்சஸ், அதாவது படிச்ச உடனே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற மாதிரி. தென் வந்து ஓரளவு, ஏன்னா இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் இல்லை ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜாபுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் வந்து வெயிட் பண்ணுறதோ, இல்லை வந்து எனக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு ப்ராப்பர் சேலரி கிடைக்கல அப்படிங்கிறது ஒன்று. ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷனாக ஒரு கம்ப்ளீட் பண்ண உடனே ஒரு 12th முடித்தோடனே ஒரு கிராஜுவேட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிராஜுவேட் முடித்தவங்க வந்து ஒரு எம்பிஏ ஆர் ஒரு டிப்ளமா ஹோல்டர் ஆர் ஃபர்தர் டிகிரி. ஸோ இந்த மாதிரி அவங்க முடிக்கும் போது டெஃபினட்டாக திஸ் டைப் ஆஃப் கோர்சஸ் வில் கிவ் இமீடியட் குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மெயின் திங், ஒன் திங். அண்ட் நீங்கள் கேட்டது காம்படிஷன் அப்படிங்கிறது எப்போதுமே குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மேம் என்னதான் வந்து அவங்க பண்ணாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய நாலேஜ் வைஸ், தென் பிளேஸ்மெண்ட், மெயின்லி வந்து அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அடுத்தடுத்து போகும்போது, ஏன்னா எப்போதுமே குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் ஒரு விஷயம் வந்து இது இருக்கும். இப்போ அசர்ட் வந்து எப்போதுமே வந்து அந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டியை வந்து எந்த வகையிலுமே காம்ப்ரமைஸ் பண்ணாது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அது உங்கள் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள்லாம் சொல்லலாமே, ஒரு இன்டர்வியூ போகும்போது கூட ஒரு ஓவர் குவாலிஃபைடு, நாங்கள் ஆஃபர் பண்ணுற சேலரியை விட பசங்க நாலேஜ் அதிகமாக இருக்குது,
அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்ம பசங்களுக்கு ஃபீட்பேக் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ். ஓகே. அந்த ஸ்டாண்டர்டு குவாலிட்டியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது. அதனால் காம்படிஷன் அப்படிங்கிறத விட இப்போ நாங்கள் ஆஃபர் பண்ணுற கோர்சஸில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கணும் அப்படின்னா வி ஆர் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஓகே. வி ஆர் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஒரு ஏவியேஷன் படிக்கணும், லாஜிஸ்டிக்ஸ் படிக்கணும், இல்லை சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னா வி ஆர் இன் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ். இல்லை அதில் வந்து ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா சார், இப்போ யூஸ்வலி வந்து அந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா மேபி ஒன் செக்டர் வில் பி டிஃப்ரெண்ட்லி ஏவியேஷன், ஒரு இடத்துல வந்து லாஜிஸ்டிக்கான தனியாக இருக்கும், இல்லை சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பற்றி தனியாக இருக்கும் ஒரு கோர்சஸ் பண்ணும்பொழுது. பட் அதை ஒரு காலேஜாக bringing all the courses together அப்படின்றது வந்து ஐ திங்க் அசர்ட் காலேஜ் சொல்லலாம். அதனால தான் அந்த நேமே வந்து அசர்ட் போல இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது எங்க உங்களுக்கு தோணுச்சு? பிகாஸ் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு காலேஜ்ல ஒரு கோர்ஸ் எடுத்து நம்ம படிக்கும் பொழுது அகைன் ஒரு 2-3 இயர்ஸ் போகுது, அதுக்கு நம்ம டைரக்டா அந்த கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு பிளேஸ்மெண்ட்ல போயிடலாம் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் இப்போ இருக்கிற ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நம்ம சொல்லலாம். கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த எல்லா கோர்சஸுமே ஒன்னா கொண்டு வரணும் அப்படின்ற தாட் உங்களுக்கு எங்க வந்தது? எஸ், அதாவது இப்போ நாங்கள் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் எல்லாமே ஒரு கோர்ஸ் வந்து இன்டர்லிங்க் உள்ள டிபார்ட்மெண்ட். எஸ். லைக் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் ஜாபுக்கு போக முடியும். பிகாஸ் த சேஃப்டி இஸ் அ காமன் டு ஆல் த ஏரியா. ஒன் திங். அதே மாதிரி நீங்கள் இப்போ லாஜிஸ்டிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஏவியேஷன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஏர் கார்கோன்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இங்கே லாஜிஸ்டிக்ஸ்லேயும் ஏர் கார்கோங்கிறது வரும். இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே கேன் கெட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஏவியேஷன் செக்டர் ஆல்சோ. லாஜிஸ்டிக்ஸ்லேயுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒன் மோர் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அன்அவாய்டபிள் ஏரியானே சொல்லலாம். ஓகே. இப்போ நீங்கள் வித்தவுட் சேஃப்டி வி குட் இன் டு ஒர்க் எனிவேர். நீங்கள் எந்த செக்டராக இருந்தாலுமே ஸோ சேஃப்டி இஸ் கம்பல்சரி. ஒன் திங். அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் நீங்கள் ஷிப்பிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோவிட் டைமிங்கில் கூட அதிகமாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்த ஒரு ஏரியா. இப்போ நம்ம வந்து ஒரு 2-3 செக்டர் தான் நம்ம கண்டினியூவாக ஒர்க் பண்ணோம் இல்லையா. கோவிட் டைமிங் ஒன் மீடியா, தென் மெடிக்கல், தென் வந்து கண்டினியூவாக ஒர்க் ஆனது வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங். ஸோ இது எல்லாமே எதுக்கு ஆல் டுகெதர்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே வந்து ஒரு அன்அவாய்டபிள் ஏரியாஸ். கம்பல்சரி கோர்ஸ் முடிச்சு ரெஸ்யூம் எடுத்துகிட்டு பசங்க போனாங்கன்னா definitely they will get a job opportunities. Okay, so immediate placements இருக்கும் அப்படின்றீங்க. Okay, and இப்போ அந்த placement அப்படின்னும் போது அடுத்த கட்ட கேள்வி என்ன வரும்னா okay, what about the salary? Yeah, அது என்னன்னா எடுத்த உடனே வந்து they expect the huge amount of salary அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் எல்லாருமே சொல்றது என்ன, அந்த மினிமம் would be like 18,000 to 20,000 மாதிரி from the ground staff. அப்படி எடுத்துக்கிட்டா கூட ஒரு கிரவுண்ட் ஸ்டாஃப் லெவல்ல இருந்து நம்ம யோசிக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு salary basis வரும்னு. ஸோ அது எந்த அளவுக்கு இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது benefit? அதாவது உங்களுக்கு இப்போதைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு salary அப்படிங்கிறது ஒரு 20,000 25 ஒரு 30-40 ஸ்டார்டிங் சேலரி கொடுத்த கம்பெனிஸும் இருக்கு. பட் என்னன்னு நம்ம இந்தியாவை பொறுத்தளவு ஆல் கம்பைன்டு தான். உங்களுக்கு ஹை டாப் சேலரி ஆஃபர் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் சேலரி தரக்கூடிய கம்பெனிஸும் இருக்கு, ஒரு மினிமம் சேலரி தரக்கூடியதும் இருக்கு. பட் நான் எப்போதுமே ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 25,000 ஆர் 30,000 வந்து ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது. பட் என்ன ஆகணும்னா அந்த சேலரி க்ரோ ஆகணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 years 10 yearsலேயே வந்து அது மோர் தென் lakh ஆகணும், ஒரு 1 lakh ஆகணும், 2 lakhs ஆகணும். அப்போ அந்த க்ரோத் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா இப்போ நான் மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேலரி வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பெருசாக என்ன பண்ணாதீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் தியரிட்டிக்கலாக படிச்சிருப்பீங்க, படிக்கும் போது ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது பெருசாக டெவலப் ஆகிருக்காது. அவங்க ஐவி போயிருப்பாங்க, ஒரு இன்டர்ன்ஷிப் ஷார்ட்டாக பண்ணியிருந்திருப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இங்கே கிளாஸ் ரூம்லேருந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் உட்கார்றது டிஃபர் ஆகும், என்டையராக சேஞ்ச் ஆகும். அப்போ ஓரளவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆஃபரை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம அசர்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை பார்க்கும்போது ஒரு 25,000 ஒரு 30,000 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாமே மோர் தென் 1 lakh 2 lakh 3 lakhs வரை சேலரி வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்காங்க. ஸோ சேலரி அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் செகண்டரி தான், ஒரு பிகினிங் லெவலுக்கு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் வாட் எவர் த சேலரி, இட் மே பி 20 or 40 வாட் எவர் இட் இஸ், அவங்க அதை யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா
நெக்ஸ்ட் லெவல் அடுத்தடுத்து போயிட்டு. ஏன்னா எங்கேயுமே ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஐ எம் ஒர்க்கிங் ஸோ கம்பெனின்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. இருக்கு. யா. அது ஃபர்ஸ்ட் நமக்கு ரெஸ்யூமில் போடுறதுக்கு ஒரு கம்பெனி வேணும். அதுல இருந்து நீங்க அடுத்து அவங்க ட்ரை பண்ணும்போது அப்படிங்கறது க்ரோ ஆகிட்டே இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சார், எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்ன இருக்கும்னா, இப்போ இந்த மாதிரி கோர்சஸ் நம்ம எடுத்து படிக்கும் பொழுது நோ மேட்டர் வாட் அந்த டிகிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. யூனோ சில பேருக்கு அந்த ஆசைகள் இருக்கு, ஒரு டிகிரி முடிச்ச பிறகு இந்த கோர்சஸ் எடுக்கலாமே, பிகாஸ் we have to put behind a name. குட் क्वेश्चन. யூனோ அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். பட் அது அகைன் இட்ஸ் லைக் நம்ம என்ன படிக்கிறோன்றதை தாண்டி என்ன வேலையில இருக்கிறோன்றது தான் இட் மேட்டர்ஸ் a lot மாதிரி ஆயிடுச்சு இப்போ. பட் ஸ்டில் அது எப்படி நீங்க ஒரு பேரண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து பேசும்பொழுதோ இல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், how about that convincing part? யா குட். ஆக்சுவலி இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்னா எம்பிஏல படித்தா போதும், ஒரு ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எம்பிஏல பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்போ 12th ஒரு +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஒரு பிஎஸ்சி ஏவியேஷன் ஆர் ஒரு பிபி ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் ஒரு பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு மெயினாக பேரண்ட்ஸ் பொறுத்தளவு என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது எப்படியாவது கஷ்டப்பட்டாவது பசங்களை படிக்க வச்சிடணும். ஏன்னா இன்றைக்கி வந்து எதை கொடுத்தாலும் அவங்க ஃப்யூச்சர் வந்து சேஃபாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு கொஸ்டின் தான். பட் ஒரு சரியான கல்வியை கொடுத்துட்டோன்னா அவன் எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங் பிலீவ், நம்ம ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. அது உண்மையும் கூட. அப்படிங்கும்போது அப்போ படி அப்படிங்கிறத விட எப்படியாவது படிங்கிறத விட எதை படிக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். படி அப்படிங்கிறது எப்படியாவது படிச்சிரு அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு அதை எதை படிக்கணும் எங்கே படிக்கணுங்கிறது அதை விட முக்கியம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி கோர்சஸ் இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும். இப்போ ஒரு +2னாலே நீங்கள் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் வந்து எங்கேயுமே அட்மிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. பிகாம் எல்லாம் இன்னைக்கு வந்து யாருமே ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தது. பட் இன்னைக்கு வந்து பிகாம் சீட்டு இல்லை. இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு யாரை கேட்டாலும் பிகாம் பிபிஏ அப்படின்னு போறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. பட் த கொஸ்டின் இஸ் ஆஃப்டர் பிகாம் வாட் தே ஆர் டூயிங் அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு எம்பிஏ லெவலுக்கு அடுத்தலாம் 2 years எல்லாம் என்னால் வெயிட் பண்ணிலாம் படிச்சு ஜாபுக்கு போக முடியாது. நான் இப்போ உடனே முடிச்சுட்டு ஒரு 3 years முடிச்சோடனே எனக்கு சேலரி வேணும், பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோர்சஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதே மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும், எல்லாரும் எடுக்க அதே பிகாம் அதே பிபிஏ திருப்பி நானும் அதே மாதிரி கோர்சஸ் எடுத்து திரும்ப ஜாப் கிடைக்கல, சேலரி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ள நான் வர விரும்பலை சார், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அவேராக இருக்காங்க. அந்த பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸ்டூடெண்ட்ஸோடைய பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இப்போ உள்ள பேரண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா பசங்களை பொறுத்தளவு முன்னாடி இப்போ நம்மலாம் 12th முடிக்கும் போது இன்ஜினியரிங் தான் படிக்கணும், பிகாம் தான் படிக்கணும் ஒரு புஷ் இருந்தது இல்லை. இப்போ வந்து பசங்களுக்கு இப்போ த்ரூ தட் சோசியல் மீடியா அவேர்னஸ்னால சரி உனக்கு பிடிச்சதை நீ படி, உனக்கு விருப்பப்பட்டதை நீ படி அப்படிங்கிற பேரண்ட்ஸுமே இன்னைக்கு அதை இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, அந்த கவுண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அப்படிங்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் படிக்கலாம், இல்லை ஏவியேஷன் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நிறைய ஜாயின் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. சூப்பர். ஸோ பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவு உங்களுக்கு திஸ் டைப் ஆஃப் டிகிரி ஒரு ஏவியேஷன் படிக்கணும், லாஜிஸ்டிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்போ there's lot of changes. of course. சார் நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும் இங்க என்னென்ன கோர்சஸ் இருக்கு? ஒன் இஸ் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். எஸ் அதாவது உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஒன் திங், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அதில் வந்து ஒரு +2 முடிச்சுட்டு வரவங்க தே கேன் டூ ஒரு பிஎஸ்சி, டிப்ளமா, எம்பிஏ, எம்எஸ்சி. அதாவது இதில் இன்னொரு என்ன உங்களுக்கு ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, வி டோன்ட் ஹாவ் ஒரு செக்டார் பீப்புளுக்கு மட்டும்தான் கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 10th முடிச்சவங்களும் படிக்கலாம், ஒரு 12th முடிச்சிருக்கவங்களுக்கு கோர்ஸ் இருக்குது, ஒரு டிகிரி ஆர் இன்ஜினியரிங் ஆர் ஒரு டிப்ளமா பாலிடெக்னிக்லேருந்து முடிச்சுட்டு வர்றவங்க. ஸோ அவங்கவுங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்லேயுமே டிகிரி பண்ணலாம், பிஎஸ்சி, எம்எஸ்சி, தென் எம்பிஏ, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. அதுமாதிரி மெயினாக லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அது ஒரு டிபார்ட்மெண்ட். அதில் பிபிஏ, எம்பிஏ ப்ரோக்ராம் ஒரு 12th முடிச்சு +2ல் அதுமாதிரி எந்த குரூப் எடுத்தவங்களுமே படிக்கலாம். ஓகே. ஸோ எல்லா அவங்க +2ல் வந்து காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், பிஸ்னஸ் மேத்ஸு
ஆர் பியூர் சயின்ஸ் எனி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கோர்சஸ் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் அப்படின்றீங்க சார். நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி என்ட்ரி கொடுக்கும் போதே பார்த்தேன், ஹாஸ்டலா இருக்கட்டும், உங்களோட ஒரு மெஸ் ஆக இருக்கட்டும், ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. வித் யோர் பெர்மிஷன் நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அப்படியே இட்ஸ் டைனிங் டைம் தான் உங்களுக்கு, லஞ்ச் டைம் போய் பார்த்துடலாம். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி காலேஜ் இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்பொழுது நம்ம மாண்டேஜ் ஷார்ட்ஸில் காட்டுவோம். பட் உங்களுக்காக நாங்கள் லைவாகவே காட்டுறோம் பாருங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் சாப்பாடு, அவங்களோட கிச்சன் ஏரியா எப்படி இருக்கும், ஐ மீன் ஆல் திஸ் இந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டு தான் இருக்காங்க. என்ன மாதிரி சாப்பாடெல்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க? ஆக்சுவலி வந்து உங்களுக்கு இப்போ வி ஹேவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஸோ ஈவன் அதர் ஸ்டேட், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, நம்ம நியர்பை பாண்டிச்சேரி, லைக் ஆல் ஓவர் ஆல் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருக்காங்க. ஸோ போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ வி ஹாவ் அ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு பாய்ஸ்க்கு செப்பரேட் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் செப்பரேட். இட்ஸ் அ டைனிங் ஹால். ஃபுட் உங்களுக்கு ஓரளவு நல்லாயிருக்கும். அம்மா சாப்பாடு மாதிரி இருக்காது, பட் ஓரளவு ஃபர்ஸ்ட் ஓனர் இத கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க சார். இல்ல ஓகே, அதாவது எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஹாஸ்டல் ஃபுட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ரொம்ப டூ சூப்பர்னு இல்லைனாலும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் நோ அடல்ட்ரேஷன், மிக்சிங் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பியூரா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ நான்வெஜ், போத் வெஜ் அண்ட் நான்வெஜ். ஸோ உங்களுக்கு எல்லாமே டெய்லி நான்வெஜ் ப்ரொவைடா சார்? டெய்லி வீக்லி 2-3 டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும் ஃபுட். And ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து they've got regular meals and all that. Okay, super. Parents வரும்போது மேம், so they can visit, they can taste their food also. Admission timeல வரும்போது அவங்க இங்க சாப்பிட்டுப்பாங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வர்றவங்க. ஓகே. So அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அவங்களுடைய அகாமடேஷன்ஸ், ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பேரண்ட்ஸ் while admission timingல, so they can visit directly. Oh, okay, அவங்க fine. டைரக்டா visit. Oh, super. சார், இப்போ இதை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு பயம் என்னன்னா அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி. இப்போ நீங்கள் அழகாக சொன்னீங்க there is a separate hostel for girls and boys. ஸோ எந்த அளவுக்கு சார், பிகாஸ் இந்த ஈவினிங் டைம்லலாம் சில காலேஜ்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, வெளியில் வரக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக அந்த கண்டிஷன் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறீங்க? அதாவது உங்களுக்கு ஒரு நார்மல் கேஷுவலான ஒரு ஷெட்யூல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைட் ஆஃபிங் டைமிங்லேருந்து இல்லை அவுட்டிங் டைம்லேருந்து இந்த இன் அவுட் டைம், இந்த வெளில போகலாம், அந்த டைம் வெளில போகிறது, இந்த டைம் எக்ஸிட்டு என்ட்ரி அப்படிங்கிறது. அதே மாதிரி ரொம்ப உங்களுக்கு அன்டைமிங்கில் தான் வந்து வெளியில் பர்மிஷன் போயிட்டு உள்ளே வர்றது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அதில் வந்து மெயின் திங் வந்து அந்த ஃபஸ்ட்டு டே அட்மிஷன் போடும்போதே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஓகே. அதே மாதிரி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தே போட்டு செப்பரேட் மீட்டிங் போட்டு என்னென்ன இங்கே உள்ள ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஒரு ரொம்ப டூ ஸ்ட்ரிக்ட்னு சொல்ல முடியாது, ஓரளவு லிபரல் வித் டிசிப்ளின்டு கண்டிஷன்ஸ். ஓகே, அதாவது என்ன முடியுமோ அதை நாங்கள் கொடுத்துருவோம், அதை நீங்க தாண்டி போகாம பார்த்துக்கணும் அப்படின்றது சார் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சார், அப்படியே பேசிட்டே திரும்பி பார்க்கும்போது கிரவுண்டும் வந்துருச்சு. ஸோ யூஸ்வலாக இந்த காலேஜ் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு பிடிச்சமான சில எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னென்ன கேம்ஸ் எல்லாம் ஆக்சுவலி இப்போ ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஸ்கூல்லேயே ஒரு ப்ராக்டிஸ் ஆகி ஒரு ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ஒரு வாலிபால் பிளேயராக இருப்பாங்க, அத்லெட்டாக இருப்பாங்க, இல்லை கபடி பிளேயராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஹியர் வி ஹாவ் அ ஃபுல் டைம் பிடி ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மெயின் திங் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு வந்து எந்த ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க வெல் வெஸ்டடாக இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்து வேறு அதர் காம்படிஷன்ஸ் காலேஜஸில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டு ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது நேஷ்னல் லெவலில் கூட பண்ணிட்டு நிறைய ப்ரைஸஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. தென் அஃப்கோர்ஸ் எவ்ரி இயர் வி ஆர் செலிப்ரேட்டிங் த ஸ்போர்ட்ஸ் டே. Recently we completed sports day. So அது எல்லாமே completed. That sounds different, sir, because usually the courses பண்ற பொழுது they don't go in for the sports day இந்த மாதிரி விஷயம் இல்லையா? Why was it particular? அதாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 3 years ஜேர்னி, ஒரு 2 years காலேஜ் ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதில் என்னை பொறுத்தவரை நான் சிஓ வந்து என்னுடைய பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது ஈவன் தோ ஒரு கல்ச்சுரல், ஸ்போர்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் விசிட், ஈவன் தோ இன்டர்நேஷ்னல் ட்ரிப். நீங்கள் நாங்கள் ஐவியே வந்து வி ஆர் நாட் பிளானிங் இன்சைடு த கோயம்புத்தூர் கேம்பஸ்னால் கோயம்புத்தூர் ஏரியாவில் மட்டும் அப்படிங்கிறது கிடையாது.
சென்னைனா சென்னை மட்டும் கிடையாது. ஸோ அவுட் ஆஃப் தட் வி ஆர் பிளானிங் டு அதர் ஸ்டேட், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா. இப்போ ரீசன் இப்போ சென்னை கேம்பஸில் கூட இன்ஃப்ளைட் ட்ரைனிங் கோவா போயிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் எவ்ரி இயர் அப்ராட் அனுப்புகிறோம். ஸோ லாஸ்ட் இயர் மலேசியா போயிருந்தாங்க, அதுக்கு பிஃபோர் இயர் துபாய் போயிருந்தாங்க, இப்போ ரீசெண்ட்லி தாய்லாந்து போயிருந்தாங்க. அதேமாதிரி நாங்கள் எங்களோட இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸே வி ஆர் கண்டக்டிங் அட் அப்ராட் தான். லாஸ்ட் இயர் பாலியில கண்டக்ட் பண்ணோம். இதுல கான்ஃபரன்ஸ் பாலியில நைஸ், இட் சவுண்ட்ஸ் குட். இந்த மாதிரி அதாவது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஆல் டுகெதர் தி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஏன்னா அவனுடைய டிபார்ட்மெண்ட் வந்து எந்த அளவு பிரம்மாண்டம். இப்போ நம்ம ஒரு ஏவியேஷன் படிக்கிறோம் அப்படின்னா ஏவியேஷன் வந்து இவ்வளோ பெரிய செக்டாரா அப்படிங்கிறது நம்ம அந்த கேம்பஸ்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கிறத விட அதை கொண்டு போய் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டியில் போயிட்டு வேறு கண்ட்ரிலையோ வேறு ஸ்டேட்லேயும் நம்ம பண்ணும்போது அவங்களுடைய அதனுடைய பிரம்மாண்டம் எந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஏரியாவா அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. வாவ், வெரி நைஸ் சார். சார் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி அந்த காலேஜுக்கு எப்படி அசர்ட்னு பேர் வச்சிங்களோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம் இஸ் பிக்கஸ்ட் அசர்ட் ஃபார் யோர் காலேஜ் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் ஐ ஹவ் விசிட்டட் சோ மெனி காலேஜஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோர்ஸ் நடக்கிற காலேஜ் வந்து ஒரு கல்ச்சுரல்ஸை கொண்டு அதை ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கீங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் வரும்பொழுதே பார்த்துட்டேன். ஸோ கல்ச்சுரல்ஸ்க்கான விஷயமும் இன்னைக்கு ஈவினிங் நடக்க போகுது இல்லையா? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆல் திஸ் டெஃபினெட்லி அ பாயிண்ட் த ரெகுலர் காலேஜஸ் டு அந்த ஸ்கூல்ஸ் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அழகாக கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இதுவும் அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். எஸ் அஃப்கோர்ஸ். அதாவது கல்ச்சுரல்ஸ் வந்து உங்களுக்கு ஈவன் ஃப்ரெஷர்ஸ் டே, தென் இயர்லி சென்னையில் வந்து தேர் டூயிங் இந்த நேம் ஆஃப் ரிதம் ஆர்ட் ஃபெஸ்ட். ஸோ உங்க என்பிஸ் 2026 அப்படிங்கிற நேம் இன்னைக்கு கோயம்புத்தூர் கேம்பஸில் இன்னைக்கு ஈவினிங் தே ஆர் செலிப்ரேட்டிங். உங்களுக்கு if time permits you can also attend. Sure. Thank you sir, thank you so much. Most welcome. So how இதெல்லாம் this is a boys hostel. Oh, this is boys hostel. Okay. So இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அந்த கோர்ஸ் பீரியட்ல அந்த டெஸ்ட்டுக்கான ஒரு பயம் எப்பவுமே இருக்கும். என்ன சைக்கிள் டெஸ்ட் போதா இல்ல இட் இஸ் லைக் 6 months once the regular test? How about the test patterns வரீங்க? ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு இந்த ஆல் கோர்சஸ் எல்லாமே செமஸ்டர் பேட்டர்ன் தான். இயர்லி 2 செமஸ்டர் எழுதுவாங்க. ஸோ யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் உள்ளது. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு காலேஜஸ் லெவலில் நடக்கக்கூடிய மாடல் எக்ஸாம்ஸு, தென் கேட் எக்ஸாம்ஸ் இதுதான். பட் என்ன கேட்டிங்கன்னா அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டஃப். அவங்க ஒரு நம்மளால முடியுமா, கிளியர் பண்ணிடலாம், மாறியர் வச்சுருவோமா அப்படிங்கிறவங்களாம் இல்லை. ஓரளவு உங்கள் கிளாஸ் நடத்துகிறத அப்சர்வ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் எக்ஸாம்லாம். ஓகே. ஸோ அது அந்த அளவுக்கு இப்போ மேபி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தே வுட் ஃபைண்ட் இட் லிட்டில் டஃப்ன்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்கு. அதாவது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வந்திருப்பாங்க. மேபி எனக்கு மேத்ஸ் வராது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ நீங்கள் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் மேத்ஸே கிடையாது. இப்போ ஏவியேஷன்லாம் ஒரு சின்ன உங்களுக்கு லிட்டில் பிட் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்காது. ஸோ ஓரளவு ப்ராக்டிக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய டிகிரிஸ் தான் இது. ஸோ மேத்ஸ் வராது அப்படிங்கிற பிரச்சனைலாம் கிடையாது. படிக்கணும், நல்ல இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது, ஒரு முடிச்ச உடனே வந்து ஐ நீட் குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இட்ஸ் அ பெட்டர் கோர்சஸ். அண்ட் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து உங்களது ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ இது எந்த அளவுக்கு சார்? ஆக்சுவலி இப்போ நீங்கள் ஏவியேஷன் எடுத்துக்கலாமே, பிஎஸ்சி ஏவியேஷன், பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த உங்களுக்கு ஏவியேஷன் அப்படின்னாலே வந்து இது கம்ப்ளீட்டாக ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸை பற்றி படிக்கக்கூடிய ஒரு கோர்சஸ். இப்போ நீங்கள் ஏர்போர்ட் ஏவியேஷன்னாலே எல்லாருக்கும் பைலட் மட்டும்தான் தெரியும், கேபின் க்ரூ, ஏர் ஹோஸ்டஸ் தெரியும். பட் வேற என்ன உள்ள எவ்வளோ டிபார்ட்மெண்ட், எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, எவ்வளோ உள்ள ஈவன் தோ அங்கே தேர் இஸ் சேல்ஸ் இருக்கு, மார்க்கெட்டிங் இருக்கு, ஹெச்ஆர் இருக்கு, அதெல்லாமே நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அது ரெலவெண்ட்டாக வந்து இதில் அவங்க கம்ப்ளீட்டாக இது நிறையா படிப்பாங்க. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு வைடு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவங்களுக்கு போக முடியும். இப்போ அதாவது ஒரு சில இப்போ நீங்கள் ஒரு பிகாம் நான் படிக்கிறேன் சார், ஜென்ரல் பிகாம் ஆர் ஜென்ரல் பிபிஏன்னு படிக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் மட்டும்தான் அவங்க ஜாப் சர்ச் பண்ண முடியும். நான் கோயம்புத்தூர்னா ஒன்லி கோயம்புத்தூரில் மட்டும்தான், சேலம்னா ஒன்லி சேலம். பட் இந்த மாதிரி எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஈவன் தோ தே கெட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் கத்தார் ஏர்வேஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், இண்டிகோ, ஏர் இந்தியா. அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்வளோ நேரம் நம்ம காலேஜ் பத்தி இவ்வளோ பேசிட்டோம் சார். அஃப்கோர்ஸ் ஏன் வை தே ஹேவ் டு கம் அண்ட் ஜாயின் இன் அசர்ட் காலேஜ். ஒன் ஆஃப் த ரீசனும் நம்ம சொல்றது வந்து ஃபேக்கல்டிஸ் அஃப்கோர்ஸ், அதாவது வெல் ட்ரெயின்ட் டீச்சர்ஸ் ஐயோ அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றியே சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஏன் அசர்ட்ல படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக வந்து குவாலிட்டி தான். குவாலிட்டி மீன்ஸ் எவ்ரி திங் இல்லையா?
ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நீங்கள் ஒரு காலேஜ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் இயர் ஃபுல்லாக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நோ ஐவிஸ், நோ ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இல்லாமல் இயர் அரௌண்ட் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இன்னும் ஒரு ஐவி இருக்காது, ஒரு கேம்பஸ் டிரைவ் இருந்திருக்காது, ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்காது. இது எதுவுமே இல்லாமல் வந்து இயர் எண்டில் மட்டும் ஒரு கிராண்டாக ஒரு ஈவெண்ட்டை வச்சுட்டு அவங்க அட்மிஷன்ஸ் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ we people are not like that. இது அல்லாமல் மெயின் திங் வந்து அகடமிக்கில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் we are giving more importance. ஓகேவா, சூப்பர் சார். இது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபேக்கல்ட்டிக்கான ஒரு விஷயம் பயங்கர சவுண்டு கேட்குதுங்களா? ஸோ அவங்களாம் பயங்கர ப்ரிப்பரேஷனோட நடந்துட்டு இருக்கு ஈவினிங் கல்ச்சுரல்ஸ்க்கு. பட் சார் அஃப்கோர்ஸ் அப்போ ஃபேக்கல்ட்டிஸ் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ எந்த அளவுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணி அதாவது ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாரையுமே ஃபேக்கல்ட்டியாக அலோவ் பண்ண முடியாது. யார் எப்படி இருப்பாங்க, நீங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒன்று எடுப்பீங்க, அவுட் வேற மாதிரி வரும். அந்த மாதிரி சொல்றீங்களா சார்? அவுட் வேற மாதிரி இருக்கும், எக்ஸ்கியூஸ் மீ டைம் என்னங்கிற மாதிரி இருக்கும் முன்னாடி. புரியுது. அப்போ வந்து எல்லாரையுமே ஃபேக்கல்ட்டின்னு நம்ம வந்து அக்செப்ட், இது வந்து மேபி சொன்ன நிறைய பேர் கோவம் கூட வரலாம், என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு. அதனால ரொம்ப ஃபில்டர்ட் அண்ட் குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் மெயின் திங் வந்து நம்மளுடைய டேர்ம்ஸ்க்கு பாலிசிஸ்க்கு ஒத்து வர்ற மாதிரி அடாப்ட் ஆகிற மாதிரி ஃபேக்கல்ட்டி. ஏன்னா இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் திங். அதனால தான் ஈவினிங்கான ப்ரிப்பரேஷன் ஒரு சைட் போயிருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் சார் சொன்ன மாதிரி காலேஜ் பற்றி, காலேஜில் எப்படி ஹாஸ்டல்ஸாக இருக்கட்டும், அவங்களோட கோர்சஸ் என்ன, அபவுட் த ஃபேக்கல்ட்டி எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். பட் சார் இது ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன, அவரோட சக்ஸஸ் என்ன அப்படின்றது நம்ம பேசலாம். சார் வித் யோர் பெர்மிஷன் உங்கள் ரூமில் போயிடலாமா ப்ளீஸ்? தேங்க்யூ சார். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன கதைகள் வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, வெரி வெரி இன்னோவேட்டிவ் கோர்ஸ். பட் ஐ திங்க் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஃபியூச்சர் இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் இந்த காலேஜில் வந்து பார்த்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் கிளாஸ் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க சார், வாட் ஆர் த ஃபெசிலிட்டிஸ்? ஆக்சுவலி எல்லாமே வந்து வெல் வென்டிலேட்டட் கிளாஸ் ரூம்ஸ் வித் ஆல் லேப் ஃபெசிலிட்டிஸ், கம்ப்யூட்டர் லேப் ஆர் லைப்ரரி, தென் வந்து உங்களுக்கு ஏவியேஷன் லேப், தென் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் லேப், எல்லாமே உங்களுக்கு வெல் வெஸ்டட் ஆல் செட்டப் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியுடைய நார்ம்ஸ். ஆக்சுவலி உங்களுக்கு அண்டர் யூனிவர்சிட்டி கீழே இந்த மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னாலே வி நீட் டு செட் தட் ஆல் ப்ராப்பர். ஓகே, அதில் வந்து உங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. அண்ட் மெயினாக முக்கியமாக வந்து வி ஆர் ஆஃபரிங் ஃபுல் டைம் கிராஜுவேட் கோர்சஸ். ஓகே, ஒரு பிஎஸ்சி ஏவியேஷன் ஆர் பிபி ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஃபுல் டைம் ரெகுலர் கோர்சஸ். ஸோ அவங்களுடைய அட்டண்டன்ஸாக இருக்கட்டும், மார்க் இருக்கட்டும், கேட் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை யூனிவர்சிட்டி திங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி மானிட்டரிங்கில் தான் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் யூனிவர்சிட்டின்னு சொல்லும் போது நாங்கள் எவ்ரி இயர் வந்து நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் வந்துகிட்டு இருக்கும், கோல்டு மெடல். ஈவன் தோ ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ், சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில். ஸோ லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸாக வந்து கண்டினியூவாக we are getting a gold medal. That was actually my next question. எந்த percentage wise எந்த அளவுக்கு அந்த சக்ஸஸ் ரேஷியோ பார்க்குறீங்க? அந்த சக்ஸஸ் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு கிளாஸில் உங்களுக்கு வந்து ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, ஸோ அதில் எத்தனை பேர் கம்ப்ளீஷன் வித்தவுட் ஜாப் அப்படிங்கிறத விட டிகிரிங்கிறது மேண்டேட்ரி இல்லை. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நோக்கம் வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி போயிருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ பிகினிங்லேருந்தே ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்தே அதை நீங்கள் கேட்டுருந்தீங்க முன்னாடி கூட, இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு என்ன மாதிரி பண்ணுறீங்க செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான கிளாஸஸ், அடிஷ்னல் கிளாஸஸ் என்னென்ன கொடுக்கணுமோ ஸோ அது எல்லாமே கொடுத்து அவங்கள வந்து ஒரு அரியர்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட். இன்னொரு விஷயமும் நான் நோட்டீஸ் பண்ணேன், இப்போ ஏவியேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஃப்ரம் க்ரூமிங், யூனோ ஒரு க்ரூமிங் செஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் அது கிளாஸ் ரூம் பார்த்தேன், சார் நோட் பண்ண, அதை நான் நோட் பண்ணிட்டேன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான செப்பரேட்டாக அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பேஸே இருக்குது. ஸோ ஐ திங்க் ஃப்ராம் ஸ்க்ராச் எனி கோர்ஸ், அவர் சார் சொன்ன மாதிரி அது சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏவியேஷனாக இருக்கட்டும், இல்லை லாஜிஸ்டிக்ஸ், ஐ திங்க் ஃப்ராம் பேசிக் ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே தனித்தனியாக இங்கே இருக்குது. எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸோடு உங்களுக்கு பக்காவாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த சக்ஸஸ் ஆஃப் பீங் அ ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் சார். ஸோ வி ஆர் இந்த மாக் ரூம், கரெக்டுங்களா சார்? இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ ஏவியேஷன் பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ராம் த க்ரூமிங்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப அழகாக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஹவு இது வந்து மெயினாக என்னன்னா சார், ஐ ஃபீல் இட் லைக் அந்த ஸ்பேஸ் எப்படி
யூஸ் பண்ணணும், ஹவு டு க்ரூம் themselves கம்ப்ளீட்லி இன்சைட் த ஃப்ளைட்ன்றதுக்கான ஒரு ட்ரைனிங் செஷன் இல்லையா? சொல்லுங்க. ஸோ அதாவது தட் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் எஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ப்ராக்டிக்கல் ரூம்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி க்ரூமிங், தென் அதே மாதிரி இன்ஜின்ஸ் ரெலவெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் பிஎஸ் ஏவியேஷனில் கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜஸ்லாம் இருக்கும். பிஸ்டன் இன்ஜின் அது ரெலவெண்ட்டாகவும் அவங்கெல்லாம் படிப்பாங்க. அதே மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் கிரியேட்டிங் ஓகே அது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த அதாவது சிலபஸில் என்ன இருக்கோ ஒன் திங், மோர் தென் தட் சிலபஸில் இல்லாத நிறைய விஷயங்களுமே வந்து ஸோ இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு என்ன நாலேஜ், என்ன ஸ்கில் என்ன டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுமே நம்ம அப்டேட்டடாக கொடுத்துட்ருக்கோம். வாவ் சூப்பர். அண்ட் சார் நம்ம காலேஜ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். எனக்கு என்னென்னா டு டாக் அபவுட் யூ, நம்ம எப்பவுமே சொல்வோம்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணும்பொழுது சம்வேர் வி கெட் இன்ஸ்பயர்ட், இல்லை உங்களுக்கே வந்து மேபி அது தோணி இருக்கலாம், லெட் மீ பிரிங் தீஸ் கைண்ட் ஆஃப் கோர்சஸ் இன் மை காலேஜ் அப்படின்ற ஒரு விஷயங்களா இருக்கலாம். ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிச்சது? யூ வாண்டட் டு ஸ்டார்ட் அ காலேஜ் லைக் திஸ்? ஆக்சுவலி வந்து உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே வந்து ஈஸியாக பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங் வந்து அது ரெலவெண்ட் நாலேஜ் வேணும், தென் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பட் இது எந்த அளவுக்கு வேணும், இதுக்கு ஏதாவது ஒரு லிமிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா ஒரு அன்லிமிட்டடாக வேணும். ஓகே ஒரு அன்லிமிட்டெட் ஸ்கில் வேணும், ஒரு அன்லிமிட்டெட் நாலேஜ் இருந்தால் தான் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ண முடியும். ஏன்னா ஒரு என்டர்ப்ரனர் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி திங். ஸோ ரெலவெண்ட் பேசிக் நாலேஜ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அண்ட் உங்களுக்கு எப்போதுமே ஒரு நெக்ஸ்ட் மூமெண்ட்னு ஒன்று இருக்கணும்ல. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, சாட்டிஸ்ஃபைடாக நல்லா பண்ணுறீங்க, தென் நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல வந்து கிரியேட் ஆனது தான் அசெட். ஸோ ஒரு படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அது ஒன் திங். பட் அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லோரும் பண்ணுற மாதிரி பண்ணாமல் ஒரு குவாலிட்டியை வந்து நம்ம கொடுக்குற படிப்பு வந்து அவங்க லைஃப் ஸ்டைல், லைஃப் குவாலிட்டியையும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து உருவான ஒரு விஷயம். அண்ட் இப்போ இந்த அசர்ட் காலேஜ் ஆரம்பிக்கும் பொழுது டெஃபினெட்லி உங்களோட அசர்ட்டோட இன்புட் நிறைய இருந்திருக்கும் இல்லையா? ஐம் டாக்கிங் அபவுட் த ஃபினான்ஷியல் பார்ட். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் பீரியட் வந்து முகமது சார் பொறுத்த வரைக்கும் டிட் யூ ஃபேஸ் எனி சேலஞ்ச்? சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் பெருசாக கிடையாது என்ன கேட்டிங்கன்னா. பட் என்னென்னா நம்ம ஒரு விஷயம் பண்ண விரும்பும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு எஃபோர்ட் பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம், தென் அது ஒரு ப்ராப்பரான வேல போகும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு எத்திக்ஸோடு பண்ணணும். பண்ணக்கூடிய விஷயத்தில் வந்து நம்ம ஏதோ பண்ணணும், எப்படி வேணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் அதில் ஒரு ஃபார்முலா இருக்கணும், ஒரு எத்திக்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனோட அதை நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். தென் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் பெரிய லெவல் சேலஞ்சஸ்லாம் கிடையாது. பட் இது ஒரு இன்னும் நெக்ஸ்ட் வி ஹேவிங் அ மோர் மூமெண்ட்ஸ் வி நீட் டு டூ. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவல் போகணும். ஸோ அதுக்கு எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் அப்டேட்டட், இன்னும் வேறு என்ன அடிஷ்னல் கோர்சஸ் வந்து இன்னும் என்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இட்ஸ் நாட் அவ்வளோ பெரிய சேலஞ்சஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, நீங்கள் இப்போ சேலஞ்சஸ் பற்றி நம்ம பேசும்பொழுது எனக்கு என்னென்னா வென் வி ஹேட் தட் வாக் அண்ட் டாக் செஷன் அப்போது நீங்கள் ஒரு விஷயம் பயம் இல்லாமல் சொன்னீங்க. ஐ வாஸ் ஆக்சுவலி அமேஸ்ட். அதாவது நிறைய பேர் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த காலேஜில் அந்த அட்மிஷன் டைமுக்காக சில விஷயங்கள் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ see all these would be kind of எப்படி சொல்றது, ஒரு தடுப்பு மாதிரி சில டைம்ல உங்களுக்கே அகேன்ஸ்டா மாறும் இல்லையா? அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் we have to be openன்ற ஒரு இதுவும் தேவை in being in this industry. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முகமது சார் நிறைய ஃபேஸ் பண்ணது உண்டா? ஒரு காலேஜாக, ஒரு காம்படிஷனாக சில விஷயங்கள் நம்ம பேசிடுவோம், சம்டைம்ஸ் இட் வில் நெகட்டிவ்லி கம் பேக். இல்லை அதில் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஓகே ஓகே. ஸோ ஏதோ ஒன்று பேசி அது நெகட்டிவாக சேஞ்ச் ஆகிறதுக்கு அப்படிங்கிறதுல இன்னொன்று எதார்த்தம் உள்ளது தானே நம்ம சொல்கிறோம். என்ன வாட் இஸ் ஆஸ் இட் இஸ் உள்ளது என்னவோ. இன்னும் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது நம்ம நேச்சர் அப்படியே சொல்ல முடியும், பட் இருக்கிறதையும் சொல்ல முடியாது ஓப்பனாக இல்லையா? பட் அதை கொஞ்சம் புரிகிற மாதிரி புரியுத விதத்தில் டைரெக்டாக சொல்லலைனாலும் யாருக்கு எது புரியணுமோ அந்த ஸ்லாங்ல சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு புரிய வேண்டிய, நீங்க சொன்னது வந்து ஒரு சிலருக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல வரீங்க. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சு நம்ம டைரக்டா ஒன்று ஓப்பன் பண்ணலனாலும் அவங்களுக்கு யாருக்கு என்ன புரியணுமோ அதை கொஞ்சம் இன்டைரக்டா சொன்னா இது நமக்கு தான், அது நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம யாரையும் அதாவது எப்போதுமே என்னன்னு கேட்டீங்கன்னா அதை ஒவ்வொருத்தருடைய எஃபோர்ட், அவங்களுடைய ஸ்கில், அவங்களுடைய ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த்
ஏன்னா ஈஸி அப்படிங்கிறது உங்களுக்கு மேன் பவர் வேணும், மணி பவர் வேணும், வில் பவர் வேணும். தென் போத் மேன் பவர், மணி பவர், தென் வில் பவர். தென் இதெல்லாம் இருந்தால் பார்த்தா எத்திக்ஸ் வேணும். அதோட அதை சேர்ந்து பண்ணும். ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு அப்ரூவ்டே இல்லாமல் ஒன்லி பை த சோசியல் மீடியா மட்டுமே வச்சு ஒரு விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப வயசாக இருக்காங்க, ரொம்ப நாலேஜாக இருக்காங்க. தே நோ விச் இஸ் த ஒரிஜினல், விச் இஸ் நாட் ஒரிஜினல் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக அதை எடுத்து பிரித்து பார்த்துடுறாங்க. அவங்கவுங்க பேசுறத வச்சே புரிஞ்சுக்கலாம். இல்லை இது சும்மா உதாரணது, இது ஒன்றும் பிரைன் வாஷ் தான், இது ஒன்றும் கதைக்கு ஆகாத ஒரு விஷயம், பட் இவங்ககிட்ட ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு ஈஸியாக பசங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஈவன் பேரண்ட்ஸுமே இன்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்க அதை. பட் இது தெரியாமல் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு, ஏன்னா ஒன்மோர் திங் வந்துட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா உலகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமானது. பட் வந்து இன் அ ப்ராப்பர் வே வித் குட் எத்திக்ஸ், ஒரு குட் எஃபோர்ட்டோட பண்ணால் டெஃபினட்டாக தே வில் எவ்ரி ஒன் கேன் சக்ஸஸ். அண்ட் வாட் இஸ் யோர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தாலும், ஒர்க் அவுட் கொடுத்தாலும் உடனே முடிச்சிருவேன் அதை. ஓகே. நீங்கள் அதாவது பிளான் என்ன, நீங்கள் இப்போ எங்கள் ஃபேக்கல்டி டீம்லேயே இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீக்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும். பட் வீக்னஸ் அப்படிங்கிறது ப்ரொகாஸ்டினேஷன் தான், தள்ளி போடுறது. பட் என்கிட்ட அது ரொம்ப குறைவாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் எனக்கு இப்போ நீங்கள் ஒர்க் நீங்களே ஒரு அலர்ட் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் வர்றீங்கன்னு முடிவாகி போச்சு. இப்போ அவங்கள்ட்ட என்னெல்லாம் பேசணும், நீங்கள் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்பீங்க, ஆனால் லாஸ்ட் மினிட்ல போய் நான் ஒர்க் பண்ண மாட்டேன். நான் பிஃபோராக கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். இப்போ நீங்கள் உங்க கூட நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன், மேம் என்னெல்லாம் கேட்பாங்க, நம்ம அதுக்கு எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங். ஸோ நம்ம வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது, நாளைக்கு என்ன ஒர்க் அப்படிங்கிறத வந்து வித்தவுட் டிலே. ஓகே. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பெரிய டிசீஸ் டிலே அண்ட் புரியுது சார், சொல்லுங்க. இல்ல பொதுவா சொன்னீங்களா? ஓகே. ஜெனரலி ஐம் டெல்லிங், ஐ உங்களை சொல்லல. என்ன சொல்லியா சார்? ஓகே சார். ஜெனரலா சொன்னேன், வேலையில சொல்றேன். எஸ். டிலே, தள்ளி போடுறது, ப்ரொகாஸ்டினேட், தள்ளி நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. அதை வந்து யார் கட் பண்றாங்களோ அவங்க வேற லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு மெசேஜ் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை அடுத்து இம்ப்ளிமெண்ட், அந்த ஒர்க் அப்படிங்கிறது அதை முடிக்கிறதுக்கு உண்டான டைத்தை மட்டும் தான் அதை எடுத்துக்கணுமே தவிர மேற்கொண்டு டைம் எடுக்கக்கூடாது. ஓகே. இதை நீங்கள் முடிக்க 2 hours ஆகுமா, 2 hours தான் நீங்கள் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் 2 months எடுக்கக்கூடாது. இல்லை அப்படிதான். அதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த்து. ஸோ இட்ஸ் த ஈஸி. ஓகே. அண்ட் சார் உங்களை பொறுத்த வரைக்கும் you've been running this college for so many years அப்படின்னும்போது வாட் இஸ் சக்ஸஸ் டு யூன்னு நினைக்கிறீங்க? நான் இதை ஏன் கேட்குறேன்னா, இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட நான் நிறைய கான்வர்ஸ் பண்ணும்பொழுது தே ஹேவ் டிஃப்ரெண்ட் எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கு. இல்லைங்க இன்னும் இந்த விஷயம் பண்ணணும், இல்லை எங்களுக்கான ஒரு வீடு வாங்கணும், இல்லை வி ஜஸ்ட் ஹேவ் டு கெட் அ கார், இது வரைக்கும் உழைக்கணும், இதுக்கான ஒரு சேவிங்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும் எல்லாருக்குமே. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் சக்ஸஸ் டு யூ அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி சக்ஸஸ் அப்படிங்கிறது மேம் நம்ம வந்து ஒரு திஸ் இஸ் சக்ஸஸ் அப்படின்னு நம்ம ஒன்று கையில் எடுத்து கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ நம்ம கொடுக்குற ஒரு கண்டினியூ ஒரு எஃபோர்ட், ஒரு ஹார்ட் ஒர்க் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் தான் சக்ஸஸ். ஸோ திஸ் இஸ் சக்ஸஸ், கீப் இன் யுவர் பாக்கெட், டோன்ட் கிவ் எனிபடின்னு கொடுக்க முடியுமா? நீங்கள் இன்னைக்கு செய்கிறது, நாளைக்கு செய்கிறது, ஒரு கண்டினியூவாக நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபோர்ட்டு, நீங்கள் கண்டினியூவாக பண்ணக்கூடிய ஹார்ட் ஒர்க் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் உங்கள் கையில் சக்ஸஸாக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால சக்ஸஸ் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு என்னை பொறுத்தளவு ஒரு நிர்ணயம், ஒரு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா we are doing keep on doing இல்லையா. ஓகே, you keep experimenting. ஏதாவது நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம், பண்ணிகிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், ரன்னிங்கில் இருக்கோம். அப்படிங்கும்போது சக்ஸஸ்ங்கிறது அந்தந்த டைமிங் ஆனது, அவ்வளோதான். ஓகே, அந்த நேரத்துக்கான ஒரு விஷயம் அது, அவ்வளவு. அண்ட் இப்போ காலேஜ் பொறுத்தவரைக்கும் இவ்வளவு விஷயம் நீங்க கொண்டு வந்துட்டீங்க. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் நீங்களே அழகா சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் நான் கொண்டு வரணும், இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நான் காலேஜ்ல இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை, ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ என்ன வாட் வி ஆர் டூயிங் அப்படிங்கிறதுல வந்து ஒரு கம்ப்ளீஷன் அப்படிங்க என்ன கொடுக்கணுமோ, ஒரு ப்ராப்பரான ஒரு, அதாவது ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு லாஜிஸ்டிக்ஸ் படிக்கிறாங்கன்னா அதில் ஒரு மாஸ்டர், ஒரு ஏவியேஷன்னா அதில் கம்ப்ளீட் நாலேஜ் அப்படிங்கிற அளவுக்கு வி பிளான்டு அண்ட் அது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மோர் தென் தட் இன்னமும் வந்து இப்போ நம்ம டீம் பார்த்தீங்கன்னா இது இன்னும் இன்னும் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், வேறு என்னென்ன ஆட் ஆன் பண்ணலாம்,
வேறு என்ன இன்டர்நேஷ்னல் லெவலில் வேறு என்ன MOU சைன் பண்ண முடியும். இப்போ இந்த இயர் எங்கெல்லாம் அவங்க வந்து ஐவி போயிருக்காங்க, அன்ஜாப் ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் இயர் இதை விட இன்னும் பெட்டராக எப்படி பண்ண முடியும். அப்போ எவ்ரி இயர் இப்போ லாஸ்ட் அகடமிக் இயரை விட இந்த இயர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த அகடமிக் இயரை விட இன்னும் நெக்ஸ்ட் அகடமிக் இன்னும் பெட்டராக என்னென்ன ஆட் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு கண்டினியூ ப்ராசஸ் என்னை கேட்டிங்கன்னா. ஓகே. அது வந்து இதோட இது போதும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நாலேஜ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூ ப்ராசஸ் தான். ஸோ இதுவுமே ஒரு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஓகே சார், அதாவது நானும் வந்து ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி சார், ரொம்ப நாளாக வரணும் ஃபைனலி ரைட் டைமில் வந்திருக்கேன். அங்கே தான் சார் என்னை பாராட்டணும் சார். ஏன்னா இப்போ தான் 12th முடிச்சு எல்லாருமே அந்த அட்மிஷனுக்கான ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இங்கே அசர்ட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் சார் எனக்கு என்னென்னா நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோர்சஸ் வந்து பல காலேஜஸில் போயிட்டுருக்கு. ஸோ வை தி ஹேவ் டு சூஸ் இயர், வாட் இஸ் தட், நீங்கள் சொன்ன மாதிரி குவாலிட்டி தாண்டி வேற என்ன விஷயங்கள் இருக்குது அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த பெனிஃபிட்ஸ் பற்றியும் சொல்லுங்கள் சார். ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த கோர்சஸ் ஆப்ஷன்ஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. ரைட் டைம். ஓகே ஃபைன். சி ஆக்சுவலி ஒரு 10th டிகிரியோ டிப்ளமா ஆர் இன்ஜினியரிங் 12th +2 முடிச்சதுக்கப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது. பட் என்ன கேட்டிங்கன்னா வந்து எல்லாரும் படிக்கிறத படிக்காமல் படித்து திரும்ப எனக்கு வேலை கிடைக்கல, அதை படித்தேன், பிகாம் படித்தேன் வேலை இல்லை, இன்ஜினியரிங் படித்தேன் வேலை இல்லை, BBA படித்தேன்னு இல்லாமல் ஸோ எதை படித்தா வேலை கிடைக்குமோ அதை எடுத்து படிக்கும்போது கொஞ்சம் வேல்யூ அதிகம். அதில் வந்து எப்போதுமே ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு செக்டர். நான் படிக்கும் போதே என்ன வேலைக்காக படிக்கிறேன்னு தெரிஞ்சே படிக்கிறது. இப்போ நான் எதுக்காக படிக்கிறேனே தெரியாமல் படிக்கிறதுக்கும், நான் இந்த படித்த ஏவியேஷன் படிப்பேன் எனக்கு இங்கே வேலை கிடைக்கும், லாஜிஸ்டிக்ஸ் படித்தேன் எனக்கு இங்கே வேலை கிடைக்கும், சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படித்தா எனக்கு இங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சே படிக்கிறது. இன்னும் ஒரு சில டிகிரி வந்து நம்ம எதுக்காக படிக்கிறோன்னே தெரியாமல் படிக்கிறது. அப்போ நீங்கள் படிக்கும் போதே என்ன வேலைக்காக படிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சே அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒன் திங். அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி இதே கோர்ஸ் வேறு இடங்கள்ல இருக்க சார் அப்படிங்கிறது. அதாவது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஏவியேஷன் தான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, இல்லை லாஜிஸ்டிக்ஸ் தான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்படி ஹவு டு செலக்ட் த காலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக கம்பல்சரி நிறைய அப்ரூவ்டு இல்லாத இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு சின்னதாக ஒரு 10க்கு 10 எடுத்துகிட்டு ஒரு கமர்ஷியல் பில்டிங்கில் நான் ஏவியேஷன் சொல்லித்தரேன் இல்லை லாஜிஸ்டிக்ஸ் சொல்லித்தரேன் அப்படின்னு போய் ஸ்டூடெண்ட்ஸோ பேரண்ட்ஸோ அங்கே ஃபீஸை கட்டி அப்புறம் அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வர்றதுக்கு அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி படி காலேஜ் அப்படின்னா எப்படி இருக்கும், ஓகே இல்லைங்களா? ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் வித் லைப்ரரி வித் ஆல் அம்யூனிட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கவனிக்கணும். அண்ட் முக்கியமாக வந்து காலேஜை விசிட் பண்ணணும். அவங்க எங்கே படிக்க விரும்புகிறாங்களோ அங்கே டேரெக்டாக போய் கேம்பஸ் டூர். இப்போ நீங்கள் நம்ம கேம்பஸ் டூர் பண்ணோம் இல்லையா, ஸோ அது மாதிரி அவங்க பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸோடு வந்து காலேஜை விசிட் பண்ணணும். அங்கே பிரின்ஸிபலை மீட் பண்ணணும். என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ, ஓகே என்ன கோர்ஸ், என்ன வேல்யூ, எங்கே வேலை கிடைக்கும், என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஃபாரினில் எப்படி இருக்கும், இந்தியாவில் எப்படி இருக்குது, படிக்கிறது ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா, இங்கே வேறு என்ன அடிஷ்னல் சப்போர்ட்லாம் என்னென்ன பண்ணுறீங்க, எங்கெங்கெல்லாம் ஐவி போயிருக்காங்க, இதுக்கு முன்னாடி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எப்படி இருக்குது, ஓகே இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசணும், இதுக்கு முன்னாடி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசணும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக தே கேன் சூஸ் தட் காலேஜ். பியூட்டிஃபுல், சூப்பர் சார். முக்கியமான ஒரு கேள்வி டுவர்ட்ஸ் த எண்டு தான் நான் கேட்கணும்னு இருந்தேன். ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, இதை பார்க்குற கண்டிப்பாக ஆல் த வியூவர்ஸ்க்கும் அந்த டவுட் இருக்கும். ஏன்னா இவ்வளோ கோர்சஸ் அப்படின்னும் பொழுது வாட் அபவுட் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இது எங்களுக்கு ஃபீஸபிளாக இருக்குமா? என்னோட பிள்ளைக்கு வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில் சார்ந்தவங்க கூட இன்னைக்கு வந்து அந்த 12th முடிச்ச பிறகு எங்களுக்கு காலேஜ் வேணாம், டைரக்ட் கோர்சஸ் பிகாஸ் ஆஃப் தேர் எக்கனாமி சிச்சுவேஷன் ஆல் தட். அப்படி இருக்கும் பொழுது இது ரைட் சாய்ஸாக இருக்குமான்றது பேரண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி? ஆக்சுவலி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் ஒன் திங். அண்ட் மெயின் திங் வந்து வி ஆர் ப்ரொவைடிங் ஸ்காலர்ஷிப். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 12th முடிச்சு ஒரு பிஎஸ்சி ஏவியேஷன் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து இப்போ காலேஜ் என்டையராக விசிட் பண்ணிவிட்டு கோர்ஸ் டீட்டெயில் வேல்யூ எல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் அவங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ ஸோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தே வில் கெட் அ ஸ்காலர்ஷிப். ஸோ அந்த பர்டிகுலர் அமௌண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆக்சுவல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவோ அதில் மைனஸ் ஆகிடும். ஓகே, அது ஒரு பெனிஃபிட். ஸோ இது வந்து
எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் சீட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 50 சீட்டோ இல்லை ஒரு 25 சீட்டோ அது எவ்ரி இயர் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதில் தே வி கேன் கெட் அ குட் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ஒன் திங். அண்ட் முக்கியமாக வந்து பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ். இப்போ என்னால் ஃபீஸ் கட்ட முடியல சார், எனக்கு அதை பேங்க் லோன் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா we can assist to get a bank loan also. ஸோ அதுக்கு நிறைய பேங்க் வந்து நம்ம டைப் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி எனக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னால ஒரு பிலோ ஆவரேஜ் பேக்ரவுண்டோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னால என்னால் அந்த கோர்ஸ் படிக்க முடியுமா படிக்க முடியாமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. அதுக்குள்ள ஸ்காலர்ஷிப்போ பேங்க் லோனோ அதை சப்போர்ட் பண்ணி டெஃபினெட்லி வி ஆர் ஹெல்பிங் ஒன் திங். அண்ட் இது வந்து ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான், உங்களுக்கு ஓரளவு பே பண்ண முடியும். ஓகே. அண்ட் சார் ஹவு டு ரீச் இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும், அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். எஸ், இப்போ 26-27 அட்மிஷன் ஓப்பன்ட் ஆல்ரெடி. Both UG and PG courses, BSc Aviation, BBA and MBA, MSc program. How to reach, how to confirm the admissions அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹெல்ப்லைன் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்னென்னு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் கம்பல்சரி வித் பேரண்ட்ஸோட காலேஜை விசிட் பண்ணணும். பேரண்ட்ஸோட காலேஜை விசிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் டீட்டெயில் நான் சொன்னது, இல்லை பேங்க் லோன் வேணுமா, அந்த ஹெல்ப்பு அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி இயர் அசட்டில் வந்து உங்களுக்கு எங்ககிட்ட இருக்கக்கூடிய சீட் அப்படிங்கிறது ஃபில் ஆகிடும். ஓகே. இப்போ பிஎஸ்சி ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே சீட் ஃபில் ஆகிடும். ஸோ இது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அலாட் பண்ணக்கூடிய சீட் தான். ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் 12th எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணிவிட்டு அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அட்டாரிட்டிஸ் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்டான சீட்டை வந்து அவங்க பிளாக் பண்ணிக்கலாம். ஓகே. பட் டேரெக்டாக கம்பல்சரி வரணும் வித் பேரண்ட்ஸோட. இப்போ டவுட்ஸ் அப்படிங்கிறது எப்போ வரலாம், என்ன டைமிங் வரலாம் அப்படிங்கிறது எல்லாமே தே கேன் கான்டாக்ட் தட் ஹெல்ப்லைன் நம்பர். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ரொம்ப பிஸியாக அட்மிஷன் போகிற டைமில் இந்த இன்டர்வியூ எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஐம் ஷூர் பார்க்குற எல்லாருக்குமே வந்து இட்ஸ் அ ரைட் டைம். பிகாஸ் என்ன படிக்கணும், அடுத்தது என்ன நம்ம கெரியர் எதை நோக்கி போகுது, கோர்சஸ் எடுக்கலாமா இல்லை காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோர்சஸ் பண்ணலான்றதுக்கெல்லாம் ஒரு அழகான இன்டர்வியூ அப்படின்னு நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். இவ்வளோ 2 பொறுமையான கோர்சஸ் கேட்டதுக்கு தேங்க்ஸ். I hope you like this interview. Yeah, mostly. Thank you, sir. Thank you, ma'am. Thank you so much.